யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருமணமான பட்டதாரி இளம் குடும்பஸ்தரை பொம்பிளை கள்ளன் என கூறியதால் தான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் கூறுகிறது. குறித்த பல்கலைக்கழக மாணவியின் அயல் பகுதியில் வசிக்கின்ற 28 வயதான பட்டதாரி இளைஞனுக்கு கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அந்த இளைஞனின் தங்கைக்கும் பல்கலைக்கழக மாணவிக்கும் இடையிலேயே நீண்ட நாட்களாக பகை ஒன்றும் இருந்திருக்கிறதாம். அந்த பகுதியில் உள்ள சனசமூக நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பல்கலைக்கழக மாணவியும் பட்டதாரியின் சகோதரியும் இருந்திருக்கணுமாம். குறித்த பட்டதாரி இளைஞரின் திருமண புகைப்படங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டிருக்கிறதா. அந்த புகைப்படத்திற்கு பல்கலைக்கழக மாணவி பொம்பிளை கள்ளன் என கருத்தொன்று பதிவு செய்திருக்கிறாவாம். அந்த வாட்ஸ்அப் குழுவில் பல்கலைக்கழக மாணவி தன்னுடைய சொந்த தொலைபேசி இலக்கத்தில் கருத்தை பதிவு செய்யாமல் வேறொரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்து அவ்வாறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாவாம். நீண்ட நாட்களின் பின்னர் பட்டதாரி இளைஞனின் சகோதரி இதை பற்றி புலனாய்வு செய்ததுக்கு பிறகு அந்த தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவியின்றதான் என்று தெளிவாக அறிந்து தன் அண்ணாட்ட இதை பற்றி சொல்லியிருக்கிறாவாம். அதன் பின்னர் மாணவி வீதியால் செல்லும் போது அந்த இளைஞனும் தங்கையும் மறைத்து அந்த மாணவியை தாக்கியதாக தெரிய வருகின்றது. தங்கையும் அண்ணனும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேவையில்லாத முரண்பாடுகள், தேவையில்லாத கருத்துக்கள் தான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்கின்றது. பிறர் மீது தேவையில்லாமல் நாங்கள் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.